அதாவது ஒரு ஹதீஸை பற்றி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், எல்லா குழந்தைகளுமே இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது. அவங்களுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாக, நசராணிகளாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றிடுறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கால்நடை இருக்கிற ஆடு மாடு மாதிரி கால்நடைகள், இந்த கால்நடைகள் ஒரு கால்நடையை பெற்றெடுக்கிறது. அப்படி பெற்றெடுக்கும் பொழுது அதில் இந்த காதை வெட்டி விட்டுருப்பாங்கல்ல, பிராணிகளுக்கு காது அப்படி வெட்டி விட்டுருவாங்க. அப்படி வெட்டப்பட்ட ஒரு காது வெட்டப்பட்ட ஒரு பிராணியை நீங்கள் பார்க்குறீங்களா? பெரும்போது அப்படி இருக்குதா? பின்னாடி தானே வெட்டுறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸை தமிழாக்கம் செஞ்சவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த கருத்து வராம அங்க குறைவுன்னு போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த ஹதீஸுடைய வாசகத்துல அங்க குறைவுங்கிற அர்த்தம் செய்யக்கூடிய ஒரு பொதுவான சொல் அங்க வரல. என்ன வார்த்தை வருதுன்னா, ஹல் தராபியா ஜத் ஆண்டு வருது. இப்படி காது அறுத்து விட்டுருப்பாங்கல்ல, கால்நடைகள்லாம் பார்த்தா காது அறுக்கப்பட்டதாவே இருக்கும். எதுக்கு அப்படின்னா, ஒரு கடவுளின் பேரால ஒரு நேர்ச்சையை பண்ணி காதை வெட்டி விட்டுருவாங்க. அது குர்ஆன்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது. கால்நடையுடைய காதுகளை வெட்டி விடுகிறார்கள் நல்லா சொல்லி காட்டுறான்ல, அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த காது வெட்டின் கண்டுகுட்டிலாம் நீங்க பாக்குறீங்களே, பிறக்கும் போது அப்படி இருந்துச்சா? பின்னாடி தானே வெட்டினாங்க. அந்த மாதிரி தாங்கிறாங்க. இதுல ஊனமே இல்லாம தான் கால்நடைகள் புள்ள பெறுதுங்கிற மாதிரி அந்த மொழிபெயர்ப்பு அப்படி போட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய காது அறுக்கப்பட்டதாக நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கால்நடைகள் பிறக்கும் போதே காது அறுக்கப்பட்ட மாதிரி பிறந்துச்சா? பின்னாடி மாத்தினானாம். பின்னாடி தான் மாத்தினான். அந்த மாதிரி தான் எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளா தான் பிறக்கிறது. அவங்க பெற்றோர்கள் தான் அது சொன்ன போதனையின் மூலமாக யஹூதியாக, நசரானியாக, மஜூசியாக மாத்திடுறாங்க. அப்படிங்கும் போது இந்த ஹதீஸுடைய சரியான மொழிபெயர்ப்பு வச்சு பார்த்தீங்கன்னா இதுல குழப்பம் வராது. ஆனா மொழிபெயர்த்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, கால்நடைகள் அங்க குறைவு இல்லாமல் பிறக்கிறதுங்கிறாங்க. அங்க குறைவு இல்லாம பிறக்குது. எத்தனையோ ஊனமுற்ற குட்டிகள்லாம் பிறக்கிறது இல்லையா? மனிதன் எப்படி பல குறைபாடு உள்ளவனாக பிறக்கிறானோ அதே மாதிரியான ரேஷியோவில் எல்லா கால்நடைகள்லேருந்து பிறக்கக்கூடியதும் அந்த குட்டியில் பல ஊனமுற்ற குட்டியெல்லாம் பிறக்கத்தான் செய்யுது. அப்போ அதை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னு கேட்டால், அன்றைய அரபு சமுதாயத்தில் காதை வெட்டி வெட்டி விட்டுருப்பாங்க, இப்படி கிழிச்சு கிழிச்சு விட்டுருவாங்க. இப்படி நீங்கள் பார்க்குறீங்களே, எந்த குட்டியா, எந்த கன்றாவது, எந்த மாடாவது, எந்த ஆடாவது, எந்த ஒட்டகமாவது இப்படி கண்ணுக்குட்டி போட்டு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இதை வெட்டினது பின்னாடி தானே வெட்டி இருக்கிறான். இந்த காதை போய் ரெண்டு அறுத்து விட்டது யாரு? மனுஷன் தானே செய்யறான். காதை அறுத்து விடுறாங்கன்னு சொன்னா அது பின்னாடி செய்யற ஒரு வேலை. அந்த மாதிரி தான் எல்லா மனிதனும் இஸ்லாமிய அடிப்படையில் பிறக்கிறாங்க, பெற்றோர் மாத்திடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க.